டேய், உன்னை எப்படி பழிவாங்கன்னு பாருடா. சே, தனத்துக்கு நம்ம gift வாங்கிட்டு வரல. அவள் அதனால தான் நம்ம மேலே கோவமாக இருக்கா போல. இன்னைக்கு அவளை எப்படியா நம்ம ஹாப்பியாக சந்தோஷப்படுத்தணும். அவளை எப்படியாவது ஹாப்பி படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும். அதான் அமைதியாக இருக்காளோ. கண்ணு தானா நான் தள்ளி விடுறா தானா மறுபடியுமா? என்னடா இது, இன்னும் கோபம் குறையலையா? உங்களை எப்படி சமாதானப்படுத்துறது? மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். தனலட்சுமி தூக்கம் வேற வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. ச்சே, என்னடா இது, வீட்டு வேலை செஞ்சு செஞ்சு உடம்புலாம் ரொம்ப டயர்டாக இருக்கு. அது சரி. மணி 3 ஆகுது, தூங்கவே விட அவ்வளவு கோவமா மாட்டேங்கிறாங்க. நம்ம மேல? ச்சே, கிஃப்ட் தானே வாங்கிட்டு வரல, நீ எவ்வளோ கோவப்படுறா? எப்படியா சமாதானப்படுத்தினா விடக்கூடாது. எப்படி சமாதானப்படுத்துறது? ச்சே, கொஞ்ச நேரம் நிம்மதியாகவே படுத்து தான் பார்ப்போம் வர்றாலாம் இல்லையா. ஆன்லைனில் சாரீலாம் நல்லா இருக்கு. சரி, ஓகே, ஏதாச்சும் பிட்ட போட்டு வாங்க. என்ன தூங்கிட்டாளா? சரி, போய் தான் பார்ப்போம். தூங்கிட்டாலோ? அடா ஆமா, தூங்கிட்டா. என்ன சரி சரி, கூப்பிட்டு பார்ப்போம். தானா கீழே படுத்தா கூட சும்மா விட மாட்டார் போல. நம்ம கீழேயே போய் படுத்துக்கலாம். ஐயோ, இன்னைக்கு என்ன ரீல்ஸ் லைக் நிறைய வந்திருக்கே. சரி, ஓகே. என்ன என் மேல கோவமா? முந்தி மாதிரி இல்லை. இந்த மனுஷன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறார் போல.